ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மதுரை சென்றிருந்த விஜயை தாவிக்க தொண்டர்கள் பார்வையிடுவதற்காக விமான நிலையத்தில் குவிந்தனர். இந்த நிலையில் மதுரையில் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்தவரின் தலையில் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியை வைத்ததால் இது தாவிக்க தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவினா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவருடைய 69வது படம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி பகுதியில் அந்த படப்பிடிப்பானது கடந்த மே 1ஆம் தேதி படத்தில் நடிப்பதற்காக அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்துக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக அந்த படப்பிடிப்புக்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து அங்கு 2 நாட்களாக ரோட் ஷோவும் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் கட்டுக்கடங்காத அளவு அந்த மே 1ஆம் தேதி அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டமானது ரசிகர்கள் கூட்டமானது இருந்தது. இந்த நிலையில் படப்பிடிப்பு முடிந்துவிட்டு இன்று மீண்டும் சாலை மார்க்கமாக இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு சாலை மார்க்கமாக வருகை தந்த அவர் தனி விமானம் மூலம் மீண்டும் அவர் மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னை புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வருகை தர இருந்தார்கள். முன்னதாகவே காவல்துறையினர் அவருடைய அந்த வருகையுடைய அதை அறிந்து பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரையும் அனுமதிக்காமல் ஏற்கனவே தொண்டர்களுடைய செயல்பாடுகளால் மதுரை விமான நிலைய பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். அந்த சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார்கள். இருப்பினும் தொண்டர்களுடைய அந்த வருகை, அதே போல கட்சி நிர்வாகிகளுடைய வருகை என்பது இருந்த வண்ணமே இருந்தது. மதுரை விமான நிலையத்தில் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் தொடர்ச்சியாக அந்த கண்காணிப்பிலும் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் மதுரை விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்தவர், முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர் இன்பராஜ், அவர் இன்று மதுரை விமான நிலையத்துக்கு வருகின்ற விஜயை சந்திப்பதற்காகவும் சால்வை அணிவிப்பதற்காகவும் அவர் கூட்டத்தை அவர் தள்ளிவிட்டு அந்த பவுன்சர்களையும் தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தார். இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த அவருடைய பாதுகாவலர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி முனையில் அவருடைய தலையில் கண்ணை வைத்தது என்பது ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இருப்பினும் இந்த சம்பவம் என்பது கண்டிக்கத்தக்கும் வகையில் இருந்தாலும் பாதுகாப்பு கருதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்று கூறப்படுகிறது. மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த விஜய் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வரவேற்பதற்காக சால்வை அணிவிப்பதற்காக அவர்கள் அருகில் சென்ற போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஏராளமான சிஆர்பிஎஃப் வீரர்களும் அதே போல பவுன்சர்களும் அவருடைய பாதுகாப்பு கருதி அங்க இருக்கக்கூடியவர்களை தள்ளிவிட்ட சம்பவம் அரங்கேறியது. அவருடைய ரசிகர்களுடைய தலையில் கண்ணை வைத்ததில் உள்ள சம்பவம் என்பது ஒரு கண்டிக்கத்தக்க வகையில் இருப்பதாகவும் அவருடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த வீடியோ என்பது இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.